வறண்ட சர்மம், தோல்ல வந்து அரிப்பு உண்டாகுறது. இப்போ வந்து கிட்னி வந்து இந்த கழிவு நீக்க வேலையை செய்யுது. அது வந்து ஒழுங்கா வேலை செய்யாத போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வெளியில தள்ளுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கின் வந்து முயற்சி பண்ணும். ஸோ அதனால அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும். அவங்க ஒரு ஷர்ட் போட்டிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பூத்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த வியர்வையில் அதிக உப்பு இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு, எப்பவுமே ஏதாவது ஒரு சீப்பை வச்சோ எதையாவது வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து செதில் வந்து இந்த சொரியாசிஸ்ல உதிர்ற மாதிரி உதிரும். அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும். இதுவும் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 3க்கு மேற்பட்ட சிம்டம்ஸோ இதுல 4க்கு மேற்பட்ட சிம்டம்ஸ் இருந்தாலோ ஆரம்பத்திலே உங்களுடைய உடம்பை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வந்து நீங்க கவனிச்சுட்டு இருந்தாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்க கிட்னி வந்து போகாம பாதுகாக்க முடியும். இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுடைய வலி வேதனை அப்படிங்கிறது வந்து அதை உணர்றவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா முதல்ல உங்க உடம்ப கவனிங்க. நன்றி.